தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காஷ்மீரின் ஹஸ்ரத் பாலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தங்களது அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்பாமல் அமைதியான பேச்சுவார்த்தையையே தேர்ந்தெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் இந்த அமைதியையும் பொறுமையையும் பலவீனம் என்றோ அல்லது சரணடைந்து விட்டதாகவோ மத்திய அரசு தவறாக எடைப்பட வேண்டாம் என அவர் எச்சரித்துள்ளார். தங்களது புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்பதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு தேவையான கால அவகாசம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் தற்போதைய சூழ்நிலையை இப்படியே நீட்டிக்கவே மத்திய அரசு விரும்புகிறது என்ற உண்மை வெளிப்படையாக தெரிவதாகவும் ஓமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுத்து துணைநிலை ஆளுநர் மூலமாகவே பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரை ஆள நினைப்பதாக அவர் சாடினார். அரசை செயல்பட அனுமதிக்காத போது எதற்காக தேர்தலை நடத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்பதற்காக உகந்த நேரம் எப்போது வரும் என்பதை மத்திய அரசு உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.